ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் அதுவும் நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாமல் நார்மல் ரைஸ்லேயே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சூப்பராக அண்ட் குவிக்காக பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 கேரட், ஒரு கேப்சிகம், 7 to 8 பீன்ஸ், அப்புறம் ஆஃப் கேபேஜ், இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 முட்டை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கேரட், கேப்சிகம், பீன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் இதெல்லாமே வந்து குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் கேபேஜ் ஆட் பண்ண மாட்டோம். அண்ட் மோரோவர் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேபேஜ் ஆஃப் குக்டாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண கேரட், பீன்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு 2 minutes வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த ரைஸ் எல்லாமே வந்து உடஞ்சிடும். ஸோ ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ்க்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸோட அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக அண்ட் குவிக்காக சூப்பர்வான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் இலக்கியா. தேங்க்யூ.